பேராசிரியர் முகமது யூனுஸ் ஒரு புகழ்பெற்ற நோபல் பொருளாதார நிபுணர் மற்றும் தற்போது பங்களாதேஷின் நாட்டின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகராக இருக்கிறார். செல்ஃப் ஹெல்ப் குரூப் மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் முயற்சிகள் மூலமாக வறுமை ஒழிப்பதிலும் பங்களாதேஷில் இயல்பியல் நிலையில் இருந்த பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் அவருடைய பங்கு அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை பெற உதவியது. எவ்வாறு இருந்தாலும் கூட பங்களாதேஷில் தற்போது நடந்ததாக அல்லது நடப்பதாக கூறப்படக்கூடிய இனப்படுகொலையில் அவர் மீதும் அவருடைய அரசாங்கத்திற்கு மீதும் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் கடுமையானவை. ஆகவே அது குறித்த சர்வதேச சமுதாயம் மிக நேர்மையான நியாயமான ஒரு ஆய்வை மேற்கொண்டு அவர் மீது குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசை திரும்ப பெற வேண்டும் என்று நோபல் கமிட்டியை சர்வதேச சமுதாயம் வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் நோபல் பரிசு என்பது சாதனையின் சின்னமாக மட்டுமல்லாமல் அவருடைய நெறிமுறைகளுக்காகவும் வழங்கப்படுகிறது. அந்த நெறிமுறைகள் மாறும் பொழுது அந்த பரிசு திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் முறையாக இருக்கும்.